100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நடக்கப் போகும் 3 மிகப்பெரிய சம்பவங்கள். உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில், அதாவது உங்களுடைய ராசிக்கான மிதுன ராசிக்கான நட்சத்திரம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரை நீங்கள் காணாத அதிர்ஷ்டத்தை காணப்போகின்றீர்கள். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இனி உங்களை அசைக்க ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது, விடிவு பிறக்கப் போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களை எதிர்த்த எதிரிகளும் சரி, தொழில் வியாபாரத்தின் மீது பொறாமை கொண்டவர்களும் சரி, அடியோடு விலகி ஓடப் போகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. மேல் அதிகாரிகளை உங்களை புகழ்ந்து தள்ளப் போகின்றார்கள். சக ஊழியர்களுடைய பாராட்டு கூட நிச்சயம் கிடைத்துவிடும். உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரப்போகின்றது. இட மாற்றம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக முடிய போகின்றது. ஒட்டு மொத்தமாகவே மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புத காலகட்டமாக, அமோக காலகட்டமாக அமையும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைனாலும் சில பிரச்சனைகளையும் நீங்கள் நிச்சயம் சந்திக்க வேண்டி வரலாம். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உண்டாக போகின்றது. தாய் தந்தை வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. தாய் தந்தையால் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் சகோதர சகோதரிகள் உதவலையே, அவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால் அடுத்தடுத்து நல்லது நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், பிரச்சனைகள், மோதல்கள் அப்படின்ட்டு எல்லாமும் அடியோட விலகப் போகின்றது. என்னதான் நாம் சொல்லி கொண்டு இருந்தாலும் நம்ம பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டுது அப்படின்ற ஒரு ஆதங்கம், அப்படின்ற ஒரு கோபம் உங்கள் மனதில், ஆழ் மனதில் நிச்சயம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இனி பிள்ளைகளால் நல்லது தான் நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. பிள்ளைகளால் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இனி ஏற்றம்தானே தவிர உங்களுக்கு இரக்கம் அப்படின்றதே கிடையாது. குடும்ப முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களை விட மற்ற ராசிக்காரர்கள் ஒரு படி கூட முன்னேற முடியாது. மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு படி முன்னேறி நிற்பீங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கின்றது அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி உங்களுடைய பண வரவும் சிறப்பாக இருக்க போகின்றது. கையில் நிச்சயம் பணம் புரளும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கடன் கட்டி மாளலையே, அதாவது வட்டி கட்டி மாளலையே, கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. 3ஆம் நபரினுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும். முன்பின் தெரியாத நபரின் உதவி கிடைக்கும். அரசாங்க ரீதியில் இருந்து கூட
அற்புதமான உதவிகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆகையால் பணப்பிரச்சனை பற்றி, அதாவது கடன் தொல்லைகள் பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு தேவையான உதவி சரியான நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அப்படின்றது 100% உறுதி. உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை செலுத்தக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெருசாக உடல்நல பாதிப்புகள் அப்படின்ட்டு எதையும் சொல்லிட முடியாது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இரவு நேர பயணங்களின் போது அதிக கவனம் தேவை. முடிந்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. ஆகையால் இரவு நேர பயணமே செல்லக்கூடாதா சாமின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இல்லை. தேவையற்ற பயணங்களால் தான் பிரச்சனையை தவிர தேவையான பயணங்களால் ஒருபோதும் பிரச்சனை வராது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பக்க பலமாக அனைவரும் இருந்தாலும், எல்லோரும் ஓடி வந்து உதவி செய்தாலும், சில பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களால் மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். அதாவது அந்த 3 பெரிய சம்பவங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, முன்பின் தெரியாத பெண்களாகட்டும், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், இந்த 3 நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவங்களில் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போதோ செயலில் ஈடுபடும் போதோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய பேச்சும் செயலும் அவங்களிடம் சரி வர இல்லை என்றால் பிரச்சனை நிச்சயம் உங்களை தேடி வரும். ஒரு உறவினர் தான், நண்பர் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்க. அந்த அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு மிக பெரும் தொல்லையாக மாறப்போகின்றது. ஆகையால் யாராக இருந்தாலும் சரி, அட்வான்டேஜெல்லாம் எடுத்துக்காதீங்க. என்னான்னு கேட்டுட்டு வந்துட்டே இருங்க. மற்றபடி இட்டுன்னு போய் இட்டுக்குன்னு வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரிலாம் வேலைகளில் ஈடுபட்டால், அதாவது உங்கள் வேலை என்னவோ, உங்கள் பேச்சு என்னவோ அதோட முடிச்சுக்குவோங்க. அவங்கள அங்கே கூட்டுன்னு போகிறது, இங்கே கூட்டுன்னு போகிறது, நண்பர் தான், தோழி தான், உறவினர் தான் அப்படின்ட்டு அந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு வேண்டாம். என்னன்னு கேட்டிங்களோ அதோட வந்து சேருங்க. இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை தான். அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடம் அட்ரஸ் கேட்பதோ அல்லது மற்ற விவகாரங்களில் ஈடுபடுவதோ, தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதோ இதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆகையால் அதையும் தவிர்த்து விடுங்க. இந்த 3 நபர்களிடமிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார கொஞ்சம் தள்ளியே இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நிச்சயம் வந்து சேரும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவையானது தற்போதைய நிலையில் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் தான் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற நிலை தான் இருக்குது. எதற்கு எடுத்தாலும் பணம், எங்கே போனாலும் பணம், எதுக்கு போனாலும் பணம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகையால் பணம் தேவை. அந்த பணத்தின் தேவையை பூர்த்தி செய்ய நேர்மையான முறையில் செயல்பட வேண்டும். அந்த நேர்மையான முறையில் செயல்பட உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் இந்த காலகட்டத்தில் உதவி புரிவார்கள். நேர்மைனா என்ன அப்படின்றத, உண்மைனா என்ன, உழைப்புனா என்ன, பொறுமைனா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவப்பட்டு புரிஞ்சிக்க போகிறீங்க. சொல்லி புரியாது, பட்டாதான் புரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் பட்டு தான் திருந்துவீங்க, படப்போகிறீங்க. அந்த அனுபவம் உங்களை மிக பெரும் அளவில் ஆளாக்கப் போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட நீங்கள் பெரும் அளவிலான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அப்படின்றதும் உறுதி. மற்ற ராசிக்காரர்களை விட அடிக்கடி அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த காலகட்டத்தில் அடிக்கும் அப்படின்னா அது ஒரே ஒரு ராசி தான். அந்த ராசி உங்களுடைய மிதுனம் ராசி தான். இது வரைக்கும் மிக பெரும் அளவில் சோதனைகள் வேதனைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இனி அடிக்கப் போகின்ற அதிர்ஷ்டத்தால் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்களை தேடி அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஒரு வாய்ப்பா, பெருசாக வாய்ப்பு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துடாதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றத புரிந்து கொண்டு வரக்கூடிய சிறு வாய்ப்பாக இருந்தாலும் கெட்டியாக பிடித்து வைத்து கொண்டால் அடுத்த 7 தலைமுறைக்கு உங்களை அசைக்க ஆளே இல்லை.
சொத்து சேர்க்கை, செல்வ சேர்க்கை எல்லாம் உண்டாகப் போகின்றது. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படின்றது உறுதி. உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும்.